அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் மாத ராசி பலன்கள் 2024. இந்த அக்டோபர் மாதம் மேஷ ராசி மற்றும் மேஷ ராசியுடைய நட்சத்திரங்களான அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல நமக்கு எந்த மாதிரியான சிறப்பு வாய்ந்த பலன்கள்லாம் கிடைக்க போகுது, மேலும் எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போ இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மாதத்துல நவ கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு, நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா பார்த்தலாம். முதலாவதா 2ஆம் இடத்துல குரு பகவான் வழக்கம் போல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தாக நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் டிராவல் பண்ணுவாரு. அடுத்தாக நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முக்குட்டு கிரகத்துடைய கன்ஜக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தாக 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு. 11ஆம் இடத்துல சனி ஆட்சியாகி வக்ரமாயிருக்காரு. ஃபைனலா 12ஆம் இடத்துல ராகு பகவான். இந்த மாதத்துல மந்த்லி பிளானட் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா 10ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சுக்கிரனோட போய் கன்ஜக்ஷன் ஆயிடுவாரு. மேலும் சுக்கிரன் 13ஆம் தேதி 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 17ஆம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அடுத்ததா பார்த்தோம்னாக்கா கரெக்டா 20ஆம் தேதி செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. மேலும் 29ஆம் தேதி ஃபைனலா புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. இது வந்து மந்த்லி பிளானோட சேஞ்சஸ். இந்த அக்டோபர் மாதத்துல இன்னொரு முக்கியமான ஒரு சீக்வென்ஸ் இருக்கு. அதாவது வந்துட்டு குரு பகவான் வக்ரமாகிறாரு. 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வக்ரமாகிறாரு. இந்த மாதத்துல குரு பகவான் வக்ரமாகிறாரு, அதே இடத்துல வக்ரமாகிறாரு. ஆனா எந்த ஒரு பெயர்ச்சியும் பண்ணல. சோ அதையும் நம்ம மைனூட்டா பார்க்கணும். நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகுறாரு. 2ஆம் இடத்திலேயே வக்ரமாகிறாரு. ஆகவே இந்த அக்டோபர் மாதத்துல 2 முக்கியமான கிரகங்கள் வக்ரத்துல டிராவல் பண்ணும். அதாவது சனி பகவானும் குரு பகவானும் இயர்லி பிளானட். அந்த இயர்லி பிளானட் ரெண்டுமே பார்த்தோம்னாக்கா வக்ரத்துல டிராவல் பண்ணும். இதுதான் இந்த அக்டோபர் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த அக்டோபர் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம். முதலாவதா தொழில், உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது சனி வக்ரம் போன மாதத்துல உள்ள மாதிரி அந்த கண்டினியூட்டி அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறோம். இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பெருசா திருப்தி இல்ல, அப்படியே ஒரு மந்த தன்மையோட போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த மாதத்துல என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னாக்கா முயற்சிக்கான ஒரு பலன் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். நீ உத்தியோகம் சார்ந்த வகையில முயற்சி பண்றீங்கன்னா அந்த உத்தியோக வாய்ப்புல தடை தாமதத்தோட ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைச்சிரும். அது கொஞ்சம் நமக்கு பாசிபிளா இருக்கு. அடுத்தது இந்த உத்தியோகத்துல இடமாற்றம், ஊர் மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த அரசு பணியில இருக்கக்கூடியவர்கள் இடமாற்றம், ஊர் மாற்றம்லாம் அடைவாங்க இந்த மாதத்துல. அடுத்தது தொழில் சார்ந்த வகையில பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ண வேண்டாம். இருக்கிறத மூவ் ஆன் பண்றது சிறப்பு. அகல கால எதுலையும் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா பொருளாதார ரீதியா மாத்தி மாத்தி உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆகவே இந்த நேரத்துல ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்றது பெருசா அட்வைசபிள் கிடையாது. ஆகவே தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க பிளான்ல இருக்கீங்கன்னா சின்னதா ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பெரிய லெவலுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா 12ல இருக்கிற ராகு எடுத்துமே பிரம்மாண்டமா ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு தாட்ஸ் எல்லாம் அதிகமா கொடுப்பாரு. ஆகவே அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா எல்லாத்தையும் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆகவே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில கொஞ்சம் நியூட்ரல் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறது சிறப்பா இருக்கும். மேலும் அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்க வேணாம். குறிப்பா வந்து தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தொழிலோ உத்தியோகமோ ரொம்ப பிரஷரா இருக்குனாக்கா அவசரப்பட்டு அதை விட்டுட்டு வந்துட வேண்டாம். அவசரப்பட்டு அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத மூவ் ஆன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை இந்த மாதத்துல அனலைஸ் பண்ணும்போது கரெக்டா 6ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது இந்த 3 கிரகமும் கன்ஜக்ஷன்ல இருக்கு. 12ஆம் இடத்துல ராகு. இது என்னன்னாக்கா தொடர் விரைய செலவுகளை தான் ஐடென்டிஃபை பண்ணிட்டே இருக்கு. இதுல இந்த மாதத்துல புதன் வந்து வக்ரம் ஆயிடுவாரு. இந்த ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல தொடர் விரைய செலவுகள் ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல பெரிய கமிட்மெண்ட்ல சிக்கிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். ஃபேமிலில வந்து தாய் தந்தையார் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. குறிப்பா தந்தை, ஏன்னா 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல வக்ரம் ஆகிறாரு. தந்தை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்களே கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும். குடும்ப சூழ்நிலைகளா இருக்கட்டும், குடும்பத்தை பராமரிக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட கவனத்தோட செயல்படுறது நல்லது. மேலும் 6ஆம் இடத்துல இருக்கிற சூரியன், புதன் கன்ஜக்ஷன், மேலும் கேது பகவானுடைய கன்ஜக்ஷன். கேது பொதுவா 6ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். அதுலயும் புதன் வந்து இப்ப ஆட்சியா இருக்காரு. 6ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கும்போது நிறைய கடன் வாங்க வேண்டிய தேவைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொடர் விரைய செலவுகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால நிறைய கடன் சுமைகள் ஏற்படுறதுக்கும் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் 5ஆம் அதிபதி அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைகளுடைய உறவு நிலையில இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளையுடைய உடல் ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலை, மேலும் அவர்களை பராமரிக்கிற விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல பொருளாதாரம் பெருசா ஸ்டேபிளா இல்ல. கடந்த சில மாதங்களாவே இதே ஒரு சூழ்நிலை தான். ஏதோ பண
பணம் வருது, செலவாகுது, எதுவுமே கையில நிக்க மாட்டேங்குது. நிறைய பேருக்கு பொருளாதார ரீதியா விரக்தி தன்மை, பணத்து மேல ஒரு பற்றே இல்லாம போற மாதிரியான ஒரு மனநிலையில அந்த காலகட்டங்கள்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாலா பக்கமும் பணம் பணம்னு பணத்தை புடுங்கி எடுப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இந்த மாதத்துல கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆகவே என்ன பொறுத்த அளவுல இந்த காலகட்டத்துல நீங்க வந்துட்டு மெயினா கவனம் செலுத்த வேண்டியது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் தான். அதுலயும் இன்னொரு விஷயம், இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சிறந்த அனுபவம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியா கிடைச்சிரும். அது மட்டும் நான் ஷூரா சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு பொருளாதாரத்தை எப்படி நிர்வகிக்கணும், நம்ம எப்படி பிளான் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டா செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த பிளானிங் மைண்ட் செட் அப்படிங்கிறது இப்போ கிரியேட் ஆயிடும். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களுக்கு அமைஞ்சிரும். ஆகவே எதிர்வரக்கூடிய காலங்கள்ல பொருளாதாரத்தை சரியா நிர்வகிக்கக்கூடிய தன்மை, பொருளாதாரத்தை எப்படி நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிளானிங் மைண்ட் செட்லாம் எதிர்காலத்துல கிடைச்சிரும். ஆனா இந்த காலகட்டத்துல அதற்கான பிரஷர்ஸ் அதிகமா இருக்கும். அதை நீங்க கத்துக்கிறதுக்கான பிரஷர்ஸ் அதிகமா இருக்கும். ஆகவே பொருளாதார ரீதியா ரொம்ப குழப்பமா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னு புலம்புறதை விட்டுட்டு அந்த சூழ்நிலை உங்களுக்கு என்ன கத்து கொடுக்குது, அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்து மேல அதிகமா கவனம் செலுத்துங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு புரிதலையும் உங்க மேல உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸையும் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஆகவே நெகட்டிவ்ல என்ன பாசிட்டிவா நமக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க தேடிக்கிறது சிறப்பு. ஆகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை இந்த மாதத்திலும் நீங்க கவனமா தான் செயல்படணும். பெருசா கிரகங்கள் ஃபேவரா இல்ல. அடுத்ததாக திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது இந்த மாதத்துல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுக்கிரன் ஆட்சியா இருப்பாரு. 7ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு. 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல ஆட்சியோட இருப்பாரு. பொதுவா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது கலத்திர தோஷம்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த மாதத்துல அந்த திருமண முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். கரெக்டா பார்த்தோம்னாக்கா இந்த மாதத்துல ஒரு 13ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அந்த திருமண முயற்சி சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். ஒரு சிலருக்கு இந்த 13ஆம் தேதிக்குள்ளேயே நல்ல ஒரு செய்திகள்லாம் கிடைச்சிடும். 13ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் வந்து டிரான்சிட் ஆகி நம்மளுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. அதாவது 2 7க்குரியவன் 8க்கு போறாரு. அது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஆகவே 13ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு. திருமண முயற்சியா இருக்கட்டும், திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் 13ஆம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு ஃபேவரா இருக்கு. ஆனா 13ஆம் தேதிக்கு மேல 8ஆம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு சுக்கிரன் டிரான்சிட் ஆயிடுவாரு. அது அந்த அளவுக்கு நமக்கு ஃபேவர் கிடையாது. 13ஆம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சிகள், மேல இந்த வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. அடுத்தது பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்கள். ஏன்னா 2ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான், அவர் 8ஆம் இடத்துக்கு போறாரு. ஆகவே குடும்பத்துல நிறைய ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை 13ஆம் தேதிக்கு மேல ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கிரியேட் பண்றதுக்குலாம் சான்சஸ் இருக்கு. ஆகவே 13ஆம் தேதிக்கு மேல ரொம்ப கிளியரா இருந்துக்கோங்க. ஃபேமிலி சேர்ந்த விஷயங்களையும் சரி, ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான விஷயங்களையும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தோம்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா நண்பர்களுடைய சப்போர்ட் ஓரளவுக்கு கிடைக்கும். நண்பர்களோட இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி நண்பர்கள் சார்ந்த வகையில உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். அதுலயும் மைனூட்டா பார்த்தோம்னா ஆண்களாக இருந்தால் பெண்களாலும், பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் ஒரு சில ஆதாயமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா 13ஆம் தேதிக்கு மேல நண்பர்கள் சார்ந்த விஷயங்களையும் அவேர்னஸா இருக்கணும். 13ஆம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு ஃபேவரா இருக்கு. இந்த டைம் பீரியட்ல உங்களுடைய முக்கியமான பிளான்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிறது சிறப்பா இருக்கும். 13ஆம் தேதிக்கு மேல அவேர்னஸா மாறிக்கணும். அடுத்ததாக பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இந்த மாதத்துல டிராவல் பண்ணுவாரு. மேலும் 7ஆம் இடத்துக்கு 17ஆம் தேதிக்கு மேல டிரான்சிட் ஆயிடுவாரு. ஆகவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுல அந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் விரைய செலவுகளோ அப்படிலாம் ஏதாச்சும் தேவையில்லாத வருத்தங்களோ ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. மாதத்தோட செகண்ட் ஹாஃப் எவ்வளவோ பரவாயில்ல. ஆல்ரெடி இருக்கிற குழப்பத்துக்கு, பிள்ளைகளோட இருந்த வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு கிடைச்சிரும். ஆகவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட பொறுமையோட செயல்படுறது நல்லது. இதுலயும் ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னாக்கா பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா செயல்படுறது நல்லது. ஏன்னா இந்த மாதத்துல 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல, அதே பூர்வீக சொத்துல ஏதாச்சும் குழப்பங்களோ வில்லங்கங்களோ ஏற்பட்டு நீங்கலாம். ஆகவே அந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் நீங்க கவனமா பொறுமையோட செயல்படணும். ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமையோட செயல்படணும். இந்த கிரக அமைப்பு மாறும்போது அது அந்த சூழ்நிலைகளும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அதனால அவசரப்பட்டு எதையும் செய்யாம பொறுமையோட செயல்படுறது நல்லது. அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் புதன் கன்ஜெக்ஷன்லயே பெரும்பாலும் டிராவல் பண்றாங்க. அதனால புதன் ஆதித்ய யோகம் நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும். அதே 6ஆம் இடத்துல இருக்கிற கேது அதுவுமே பார்த்தோம்னாக்கா தடை தாமதங்களை ஓரளவுக்கு நமக்கு விலக்கி கொடுக்கும். அவை படிப்பு சார்ந்த வகையில மாணவ மாணவிகளுக்கு பெருசா பிரச்சனை அப்படின்லாம் சொல்ல முடியாது. நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் இந்த மாதத்துல கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும். நல்ல நண்பர்களை சேர்த்துக்கணும், கெட்டவர்களை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. மேலும் இந்த மாதத்துல நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள் யாருன்னு கரெக்டா அனலைஸ் பண்ணிக்கணும். நண்பர்களோட சேர்ந்துட்டு தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடாம இருக்கிறது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை மட்டும் இந்த மாதத்துல நீங்க அவேர்னஸா இருந்துட்டீங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதம் உங்களுக்கு படிப்பு சார்ந்த வகையில நல்ல பலன்களை ஏற்படுத்துது. அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை இந்த மாதத்துல நம்ம எப்படி பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே 6ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் வந்து இருக்கு. அதாவது 5ஆம் அதிபதியாகிய சூரியனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், கேதுவா இருக்கட்டும், இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 6ஆம் இடத்துல இருப்பாங்க. 20ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் பார்த்தோம்னாக்கா நம்முடைய
ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. சுக்கிரன் வந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது 8ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உடல் ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் அவேர்னஸா செயல்பட வேண்டிய ஒரு மாதமா தான் இருக்கும். என்னதான் 6ஆம் இடத்துல கேது இருந்து உடல் ஆரோக்கிய ரீதியா வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியா ரெமெடிஸ் கொடுத்தாலுமே ஒண்ணு மாத்தி ஒண்ணு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அவை உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும். அதுல இந்த மாதத்துல மெயினா பார்த்தோம்னாக்கா நிறைய சிந்தனைகள், நிறைய மன உளைச்சல், நிறைய அலைச்சல் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாய் பார்த்தோம்னாக்கா 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. பொதுவா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல. அதே நம்முடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு நமக்கு ஃபேவர் பண்ணும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா 8ஆம் அதிபதியும் அவர்தான். அவர் 4ஆம் இடத்துல இருக்கும்போது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரகத்துவங்களுக்கு கொஞ்சம் பாதகங்களை விளைவிப்பாரு. குறிப்பா தாய் சார்ந்த விஷயங்கள அவேர்னஸா இருக்கணும். இந்த மாதிரி தாயாருடைய சிந்தனை அதிகமா வரும். தாய் சார்ந்த வகையில ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். ஆகவே தாயார் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாகவும் அவேர்னஸாகவும் இருக்கணும். மேலும் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிடக்கூடாது. மேலும் இந்த மாதத்துல வந்து 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால யாருக்காச்சும் வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத வார்த்தைகளை வெளியிட்டு மன வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே பேச்சுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க பேசுற வார்த்தைகள், நீங்க சொல்ற விஷயங்கள் இது எல்லாத்துலயும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படணும். ஏன்னா குரு பகவான் இந்த மாதத்துல வக்ரம் ஆகுறாரு. அது அந்த அளவுக்கு நமக்கு அட்வைசபிள் கிடையாது. ஆகவே யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. ஏதாச்சும் உங்ககிட்ட யாராச்சும் வந்து கேக்குறாங்கன்னா இதை சொல்றேன், பார்த்து சொல்றேன், நான் செக் பண்ணிட்டு சொல்றேன், இப்படி ஏதாச்சும் சொல்லி அந்த இடத்துல நழுவிக்கிறது நல்லது. யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். அதுலயும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க. ஓவரால இந்த மாதத்தை பொறுத்த அளவுல உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல விழிப்புணர்வு நிச்சயமா இருக்கணும். போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதலா நீங்க அக்கறை செலுத்துறது தான் நல்லது. ஏன்னா சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல, அவர் வந்து 2ஆம் அதிபதி பிளஸ் வந்து 7ஆம் அதிபதி, அவர் 2ஆம் இடத்துல. ஆகவே ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாச்சும் சிந்தனையில ஓடிக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத குழப்பம் வந்துகிட்டே இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நீங்க நியூட்ரல் பண்ணணும். நான் இப்ப இதுல சொல்லியிருக்கிறது பூரா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னாக்கா மேஷத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவா சொல்லியிருக்க மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆகுது. கிரகங்கள் அப்படிதான் அமைந்திருக்கு. நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்களை சொல்ல முடியும். இதெல்லாம் நான் இப்போ நெகட்டிவா சொல்ற விஷயங்கள்லாம் எதுக்காக உங்களுக்கு நான் ஓபன் டு ஓபனா சொல்றேன்னா, இப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு டீப்பா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் சொல்றதை கேட்டுட்டு நீங்க இன்னும் லோ ஆயிடாதீங்க. எனர்ஜியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நாம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஒரு சில நேரத்துல வந்து தேவையில்லாத இடைஞ்சல்களா இருக்கும். நம்ம முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருப்போம். அந்த விஷயத்துக்கு இப்போ நம்ம தேவையில்லாம அனுபவிச்சுட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகும். அதுதான் அந்த கிரகங்கள் அப்படி இப்படி மாத்தி மாத்தி நமக்கு சில பாடங்களை கற்பிக்கும். அப்போ வந்துட்டு கிரகநிலை உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். அப்போ நீங்க ஒரு விஷயத்தை பண்ணிருப்பீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத கிரகநிலை வரப்போ உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா இந்த இருக்கிற ஒரு மூமெண்ட்ல அதை உங்களால சரி செய்ய முடியும். அதனால கிரகங்களுக்கு ஏற்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா மனிதனுடைய இயல்பு அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு. நானும் கொஞ்சம் உன்னிப்பா கூர்ந்தெல்லாம் கவனிச்சேன். என்னுடைய செயல்பாடுகளா இருக்கட்டும், என்னை சுத்தி இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகளா இருக்கட்டும், கிரகங்களுடைய அமைப்புக்கு தகுந்தாற் போல ஒரு சில மாற்றங்கள் அடைஞ்சு ஏற்றத்தாழ்வுகளை அடைஞ்சு ஃபைனலா ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு வருது. அதனால நான் இப்போ சொல்லியிருக்க விஷயங்கள் நெகட்டிவா இருந்தாலுமே அதை நீங்க எப்படி பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நம்ம என்னெல்லாம் பண்ணாக்கா இந்த சூழ்நிலையில நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவை நோக்கி தான் நம்ம பயணிக்கணுமே தவிர, இப்ப நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் நடக்க போகுது, இப்படி இருக்க போகுது, அப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிம்பத்துக்குள்ளேயே மாட்டிக்க கூடாது. இது ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். உங்களுக்கான 100% ப்ரெடிக்ஷன் இது கிடையாது. மேலும் உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்து உங்களுக்கு நான் பர்சனலா சொன்ன ப்ரெடிக்ஷனும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பொதுவான ப்ரெடிக்ஷன். மேஷ ராசியில 10 லட்சம் பேர் இருப்பாங்க. இந்த 10 லட்சம் பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஜஸ்ட் ஒரு பொதுவான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இது. அதுலயும் இப்போ சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஒரு பாயிண்ட் பொருந்தும், 2 பாயிண்ட் பொருந்தும், இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா சுத்தமா பொருந்தவும் பொருந்தாது. ஏன்னா ஒருத்தர் ஒரு ட்ராக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க, ஒரு சூழ்நிலையில வளர்ந்து ஒரு சூழ்நிலையில டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க, மேலும் ஒருத்தருடைய தசாபுக்தியுடைய வேரியேஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஆகவே சொல்லியிருக்கிற பலன்கள்ல பார்த்தோம்னாக்கா அந்த 10 லட்சம் பேர்ல ஜஸ்ட் ஒரு 40% பீப்புளுக்கு தான் இப்போ இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது புரிஞ்சு வரும். மிச்ச பேருக்குலாம் கொஞ்சம் வேரியஸ் ஆகும். அதனால இப்போ சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் நினைச்சு நீங்க நெகட்டிவா உங்களுக்குள்ளேயே எதுவும் திங்க் பண்ணிக்காதீங்க. மந்த்லி பிளானட்லாம் எந்தெந்த பொசிஷன்ல இருக்கோ அதுக்கு தகுந்த பலன்களை நம்முடைய முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதை நான் வகுத்து ஜஸ்ட் உங்களுக்கு நான் பிரசன்ட் தான் பண்றேன். ஆகவே இந்த பலன்கள் முழுமையானதும் இல்ல, கன்ஃபார்மா இதுதான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு நிச்சயமும் இல்ல. ஆனா மைண்ட் செட் அப்படிங்கிறது இது சார்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மனம் தேவையில்லாத விஷயத்துக்கு பதட்டப்படலாம், கவலைப்படலாம், பொருளாதாரம் சார்ந்து எதையோ நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கலாம். இது சார்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிளானட் வந்து நம்மள அப்படி இந்த கதிர்வீச்சு மூலமா நம்மள ஓரளவுக்கு அப்படியே மேனேஜ் பண்ணும். ஆனா அதையும் தாண்டி நம்மளால சில மாற்றங்களை செய்ய முடியும். அதுதான் அந்த பிரசன்ட் மூமெண்ட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு இருக்கிற பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியுமோ அதை நோக்கி டிராவல் பண்றது. ஆகவே இந்த கோச்சார பலன்களை ரொம்ப மைண்டுக்குலாம் எடுத்துட்டு போவாதீங்க. ஜஸ்ட் ஒரு மேலோட்டமா பாத்துக்கோங்க. இந்த மாதம் எப்படி இருக்கும் ஒரு கிளான்ஸுக்கு சும்மா ஒரு மேலோட்டமா பாத்துக்கோங்க. நெகட்டிவா இருக்கா, ஓகே நம்ம என்னெல்லாம் பண்ணா பாசிட்டிவா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வரணும். மேலும் நீங்க உண்மையாவே ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய பர்சனல் ஆஸ்ட்ராலஜர் கிட்ட ஒரு வாட்டி போயிட்டு கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு ஒரு சின்ன ரெமெடிஸ் கொடுப்பாங்க, ஒரு சின்ன ஒரு தெளிவு கொடுப்பாங்க, சின்ன ஒரு நம்பிக்கை
கொடுப்பாங்க. அது நம்மள இன்னும் கொஞ்சம் புஷ் அப் பண்ணும். ஓகே, பேக் டு தி டாபிக். நான் கான்செப்ட் ஓகே, ஓவராலா அந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தளவுல முக்கியமான முடிவுகள், முக்கியமான சேஞ்சஸ் எதுவும் பண்ணாம கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்றது நல்லது. குறிப்பா தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், மேலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், இதுல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். மற்றபடி உள்ள விஷயங்களை கூட ஓரளவுக்கு நீங்க நியூட்ரல் பண்ணிடலாம், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். சோ அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இந்த மாதத்துல இருக்கு. ஆனா அந்த தொழில், உத்தியோகம், மேலும் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், இதுல மட்டும் நிதானமா அவசரப்பட்டு எதுவும் பண்ணாம நியூட்ரலா டிராவல் பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். வாழ்த்துக்கள். இதோட இன்னொரு சின்ன விஷயம், இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 3ல இருந்து 4 மாதம் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒருத்தர் ஒரு ட்ராக்ல பயணிச்சுக்கிட்டு இருப்போம். அதே இந்த 3ல இருந்து 4 மாதங்கள் நீ தொடர்ச்சியா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள், இதெல்லாம் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. மேலும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கும் கொடுத்திருக்கேன். உங்க டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்களுடைய நட்சத்திர பலன்கள், ராசி மற்றும் லக்ன பலன்கள், இந்த 3 ப்ரெடிக்ஷனையாச்சும் நீங்க பாத்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த பதிவுகளை பார்க்கும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும், உங்களை பற்றிய ஒரு புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆகவே அந்த 3 வீடியோ மட்டும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. மேலும் இதோட இந்த சனி வக்ர பயிற்சிலாம் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த பதிவுகளையும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி வருது அப்படிங்கறத ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.